ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேவதிஸ் ரெசிபிஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, அவல் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிக்கிறப்போ இந்த அவல் சீரியலை ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங்கில் கிட்ஸ் ஸ்கூலுக்கு போகிறப்ப அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குவோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தி ஆப்ஷனாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்ச பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த கடாயில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 1/4 கப்பு பாதாம் சேர்த்துக்கலாம். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 1/4 கப்பு முந்திரி சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வறுத்த பிறகு இதில் பம்கின் சீட், சன்ஃப்ளவர் சீடு ரெண்டுமே சேர்த்து 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 2 சீடையும் சேர்த்த பிறகு இன்னொரு 1 நிமிஷத்துக்கு நம்ம இன்னும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா சீடையும் நட்ஸையும் நல்லா வறுத்த பிறகு ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அதே கடாயில் நான் ஒரு 2 கப் அளவு அவல் சேர்த்துக்கிறேன். இந்த 2 கப் அவலோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் இருக்கும். இந்த அவல் சேர்த்த பிறகு இப்போ லோ ஃப்ளேம்லேயே நம்ம இதை ஒரு 8லிருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம சேர்த்துருக்க அவல் பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு கலர் சேஞ்ச் ஆகி வரும். இந்த மாதிரி நல்லா வறுபட்டு கலர் சேஞ்ச் ஆக நம்மளுக்கு ஒரு 8லிருந்து 10 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி நல்லா வறுபட்ட பிறகு நம்ம இந்த அவலையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது அதே கடாயில் நான் எந்த கப்பில் அவல் அளந்து எடுத்துருக்கனோ அதே கப்பில் ஒரு 1/2 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி சேர்த்து நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து வர வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 ஏலக்காயோட சீடு மட்டும் தட்டி எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து ஒரு ஜாதிக்காய் எடுத்திருக்கேன். இந்த ஜாதிக்காய் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தான் சேர்த்துக்க போகிறேன். இப்போது தட்டி வச்சுருக்க ஏலக்காய் சீடை சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து இதில் கொஞ்சமாக ஜாதிக்காவை துருவி விட்டுக்கலாம். இப்போ இந்த ரெண்டும் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்க நாட்டு சர்க்கரையும் வெல்லமும் நல்லா கொதித்து இந்த மாதிரி திக்கான பாகான பிறகு இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க அவலையும் நட்ஸையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த அவலையும் நட்ஸையும் சேர்த்த பிறகு இந்த பாகு பார்த்திங்கன்னா எல்லா அவல்லையும் நட்ஸ்லேயும் நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ பார்த்திங்கன்னா அவலும் நட்ஸும் இந்த பாகில் நல்லா கோட்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அவல் உங்களுக்கு நமுத்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கைவிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு இன்னும் 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் அவல் நல்லா உதிரி உதிரியாக கிறிஸ்பியாக மாறி வந்துடும். இப்போது இந்த மாதிரி 2 நிமிஷம் கலந்த பிறகு பார்த்திங்கன்னா அவல் கிறிஸ்பியாக தனித்தனியாக உதிரி உதிரியாக வந்திருக்கு. பார்த்திங்களா, இதுதான் சரியான பதம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம். இப்போது பிளேட்டில் மாற்றின பிறகு இதை நல்லா ஆற விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த அவலை நல்லா ஆற விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஆறின பிறகு இதில் ஒரு 1/4 கப் அளவு ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பிளாக் இல்லைன்னா நீங்கள் எல்லோ கலர் கிரேப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இந்த கிரேப்ஸ் சேர்க்குறது பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். இப்போ இந்த ட்ரை கிரேப்ஸ் சேர்த்த பிறகு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அவல் சீரியல் பார்த்திங்கன்னா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஒரு 1 மந்த்துக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்களான்னா 3 மந்த்ஸ் வரைக்கும் கூட ஃப்ரெஷ்ஷாக ரொம்பவே நல்லா இருக்கும். மார்னிங்கில் எப்பயாச்சும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் செய்யலைன்னா இந்த அவல் சீரியலை நம்ம இன்ஸ்டண்ட்டாக பாலில் மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிடலாம். அதுக்கடுத்து ஈவினிங் டைமில் கூட நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இந்த அவல் சீரியலை எடுத்துக்கலாம். கிட்ஸு ஸ்கூலுக்கு போகிறப்ப நீங்கள் இதை ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயும் கொடுத்து அனுப்பலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பாலில் கலந்து சாப்பிட்றப்போ உங்களுக்கு சுகர் சரி போகலன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து கூட நீங்கள் இதை சாப்பிடலாம். இந்த அவல் சீரியல் பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ராவலிங் அப்போ கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த அவல் சீரியலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.